இது வந்து தக்காளி சூப்புக்கு பட்டை, கிராம்பு, அப்புறம் பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம் நல்லா தட்டிட்டு இப்படி நல்லா வதக்கிக்கணும். பாருங்க ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சா. இப்போ வந்து அரை பருப்புக்கு 4 தக்காளி மெலிசாக அரைஞ்சிட்டு தான் போடணும். அரைச்சிட்டு எல்லாம் போட்டால் சூப்பு சரியாக வராது. இப்படி தக்காளி போட்டுடணும். அப்புறம் 2 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுட்டு 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், அதனால 1.5 ஸ்பூன் காரம். இந்த மெயினாக டர்மரிக் மஞ்சத்தூள் தான் முக்கியம். மஞ்சத்தூள் தான் இதுக்கு மெயின். போட்டு நல்லா வதக்கணும். பச்சை மிளகாய் 5-6 கூட போட்டுக்கலாம். வெயில் காலம்ன்றதுனால 3 போட்டிருக்கேன். இதை வதக்கிட்டு இதை மூடி வச்சிடணும்.